சார் வணக்கம் சார். கடந்த சில நாட்களாவே சென்னையில வந்து பெரும் பனிமூட்டம் பொழியுது. இத நீங்க எப்படி ம். பார்க்குறீங்க? ஒரு வானிலை ஆய்வாளரா? இது அடுத்த கட்டமா என்னென்ன நிலைமைக்கு போகும்? இது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். குறிப்பா இந்த ஆண்டு பார்த்தோம்னா, நமக்கு டிசம்பர் மாதத்திலிருந்தே அந்த பனிப்பொழிவின் தாக்கம்ங்கிறது சென்னை உட்பட தமிழகம் முழுவதுமே அதிகமா இருக்கு. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா மற்றும் பிற நாடுகள் அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்லயுமே பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமா இருக்கு. அதற்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுவது என்னன்னா, அந்த லானினா என்ற அமைப்பு தான். தற்போது அந்த லானினா வலுவிழக்க தொடங்கியிருக்கு. இது வலுவிழக்க தொடங்கி இருந்தாலும், அதன் தாக்கத்தினால அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாட்களுக்கு பனிப்பொழிவு என்பது அதிகரித்து தான் காணப்படும். குறிப்பா இரவு நேரத்துல ஆ அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும், குளிரும் அதிகரித்து காணப்படும். அதிகாலை நேரத்துல மூடு பனிப்பொழிவு ஆ சில நாட்கள் நிலவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வானிலை பார்த்தோம்னா, நமக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு நமக்கு கடல் சார்ந்த அலைவுகள் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தருவதன் காரணமா பனிப்பொழிவின் தாக்கம் படிப்படியா குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல பிப்ரவரி 20ஆம் தேதியை ஒட்டி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தாழ்வு பகுதி உருவாகும் போது பனிப்பொழிவின் தாக்கம் மேலும் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து புயலா மாறுமா? இல்ல எப்படி சார்? இயல்பாவே பிப்ரவரி மாதத்துல புயல்கள் உருவாவது என்பது இந்திய பெருங்கடல் பகுதிகள்ல மிக அரிதான ஒன்று. இதற்கு முன்னதாக எப்போது புயல் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1944ஆம் ஆண்டு ஒரு புயல் உருவாகி அது சென்னைக்கு தெற்கே மாமல்லபுரம் அருகே கரையை கடந்திருக்கு. அதன் பிறகு ஒரு 4-5 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி இருக்கோ தவிர புயல்கள் எதுவும் உருவாகல. இப்ப தற்போது பார்த்தோம்னா கடல் சார்ந்த அலைவின் காரணமா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதக சூழல் காணப்படுது. இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு தீவிரம் அடையும் என்பதை நம்ம நாட்கள் நெருங்கும் போதுதான் உறுதிப்படுத்தலாம். பார்த்தோம்னா நமக்கு இப்ப ஜனவரி மாதத்திலயுமே ஓரிரு நாட்கள் மழை வானிலை அப்படிங்கிறது நிலவுனுச்சு. சில நாட்கள் வந்து மிதமான மழை பதிவானதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. சென்னையில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதே ஒரு ஆங்காங்கே சில இடங்கள்ல மழை பதிவானதை பார்க்க முடிஞ்சது. அது போல பிப்ரவரி மாதத்தின் இறுதி வாரத்துல இந்த தாழ்வு பகுதியின் தாக்கத்தினால ஒரு மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. குறிப்பா கடலோர மாவட்டங்கள்லயும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லயும். சார் இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா, நேற்று மாலையில இருந்தே கருமேகம் சூழ்ந்து சென்னை மற்றும் பிற மாவட்டங்கள்ல இருந்திருக்கு. இது அடுத்த கட்டமா எந்த நிலைமை போகும்? அப்படின்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். இல்ல தற்போது பார்த்தோம்னா பனிப்பொழிவும் குளிரும் தான் அதிகரித்து காணப்படும். இந்த பனியின் தாக்கத்தினால சில நேரங்கள்ல வந்து முற்பகல் 11 மணி வரைக்குமே மேகமூட்டமான ஒரு நிலை காணப்படும். நண்பகல்ல மீண்டும் வெயில் வந்துவிடும். மாலை இரவு மீண்டும் பனியின் தாக்கம் அதிகரிச்சிடும். இந்த பனிப்பொழிவு குளிர் தான் நமக்கு ஆஹ் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பகல் நேரத்துல வானம் ஓரிரு நாட்கள் மேகமூட்டமாக இருக்கும். ஆனா மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப வெயில் காலம் இது வந்து வெயில் காலம். இந்த நிலைமையில வந்து பனி அதிகமா பொழியுது. இதெல்லாம் வந்து எந்த மாரி ஒரு ரியாக்ஷன் சார்? இல்ல இயல்பாவே நமக்கு பனிக்காலம்ங்கிறது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதங்கள் தான். நமக்கு கோடை காலம் முழுமையா தொடங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் மாதத்திலிருந்து தான் முழுமையான கோடை காலம் தொடங்கும். இந்த வருடத்தை பொறுத்தளவிற்கு நமக்கு கடந்த 2 மாதங்களாக பகல் நேரத்திலயும் ஒரு மேகமூட்டமான ஒரு சூழல், குளிர்ந்த வானிலை, இயல்புக்கு குறைவான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. இந்த நிலை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த பனிப்பொழிவு குறையும் போது ஓரிரு நாட்கள் மழை வானிலை ஏற்பட்டு அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல பகல் நேர வெப்பநிலையும் அதிகரிக்கும். பகல் நேரத்திலையும் தெளிவான வானத்துடன் வெயில் காணப்படும். மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல நமக்கு வெப்பத்தின் தாக்கம் வந்து கோடை காலத்துல அதிகரித்து காணப்படுவதை எதிர்பார்க்கலாம். ஓகே, ஓகே சார். கூடுதல் தகவல் தந்ததுக்கு நன்றி சார்.